السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த மனித சமூகத்தை என்னை அறிந்து வணங்குவதற்காக படைத்தேன் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். அல்லாஹ் இந்த மனிதனை படைத்ததனுடைய நோக்கமே அவனுக்கு கட்டுப்பட வேண்டும், அவனை வணங்க வேண்டும் என்ற நோக்கம்தான். அதிலேயும் மிக முக்கியமாக அவனை அறிந்து வணங்க வேண்டும் என்பது அல்லாஹுவினுடைய இந்த மனித படைப்பினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் நிறைய அமல்களை அல்லாஹுக்காக வேண்டி நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அமல்களிலேயே மிக மிக முக்கியமான ஒரு அமல் என்னவென்றால் நாம் தொழக்கூடிய தொழுகை. ஐவேளை தொழுகின்றோம் அல்லவா, அந்த தொழுகை மிக மிக முக்கியமான ஒரு ஃபர்தான ஒரு அமல். அந்த தொழுகை சார்ந்து பல்வேறு விஷயங்கள், அந்த தொழுகைக்குள்ளே பல அங்கங்கள் இருக்கிறது, பல சட்டதிட்டங்கள் இருக்கிறது, பல ஒழுக்க நெறிமுறைகள் இருக்கிறது, பல விஷயங்கள் அதற்குள்ளே இருந்தாலும் மிக முக்கியமாக இந்த உம்மத்து சமூகம் தொழுகையிலே ஒரு அசட்டையாக, ஒரு பொடுபோக்காக பல்வேறு விஷயங்களை கருதப்படுகிறது. அதிலே மிக முக்கியமான ஒன்று, நாம் தொழுகையிலே நிற்கக்கூடிய அந்த வரிசை, அந்த சஃப்பு. அந்த சஃப்பு குறித்து, தொழுகையிலே அந்த வரிசை குறித்து நாம் அதிலே ரொம்ப பொடுபோக்காக நாம் இருக்கின்றோம். அது குறித்து நம்மளுடைய மார்க்கத்தினுடைய பார்வை என்ன என்பதை இந்த ஜும்ஆவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருமறை வேதத்திலே தொழுகையை இரண்டாக அல்லாஹ் பிரிக்கின்றான். நாம் தொழக்கூடிய தொழுகை இருக்கல்லவா, அந்த தொழுகையை அல்லாஹ் இரண்டாக பிரிக்கின்றான். முதல் ஒரு வகை என்னவென்றால், அப்படி தொழுதால் வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் முறையின் அடிப்படையிலே நாம் தொழுதால் வெற்றியுள்ள முஃமினீன்களாக நாம் ஆக்கப்படுவோம். அதற்குண்டான காரணத்தையும், அந்த வெற்றிக்குண்டான காரணத்தையும் அந்த திருமறையிலே அல்லாஹ் சொல்லுவான். அது அஃப்லஹல் முஃமினூன், முஃமினீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் திட்டமாக. அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், இறையச்சத்தோடு இறைபக்தியோடு தொழக்கூடிய அந்த முஃமினீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக வெற்றியினுடைய தொழுகையினுடைய அங்கங்களை ஒரு பிரிவாக அல்லாஹ் பிரிக்கின்றான். இன்னொரு பிரிவை அல்லாஹ் தொழுகையிலே அல்லாஹ் பிரித்து சொல்லும் பொழுது அந்த தொழுகையிலே நாசம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஒரு தொழுகையில வெற்றி இருக்கு, இன்னொரு தொழுகையிலே நாசம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்றான். திருமறையிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எப்படி தொழக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் வரிசைப்படுத்தும் பொழுது அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட பொடுபோக்காக தொழக்கூடிய அந்த நபர்களுக்கு அந்த தொழுகை நாசமாக அமைந்துவிடும் என்பதை அல்லாஹ் சொல்றான். இறையச்சத்தோடு இறைபக்தியோடு தொழுகையினுடைய சட்டதிட்டங்களை விளங்கி அதனுடைய ஒழுக்க நெறிமுறைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு தொழக்கூடிய அந்த தொழுகையாளிகளுக்கு, தொழக்கூடியவர்களுக்கு வெற்றி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் இரண்டாக தொழுகையை அல்லாஹ் பிரிக்கின்றான். இப்ப நமக்கு முன்னால் ஒரு தொழுகை இருக்கிறது, அது ஃபஜ்ராக இருக்கட்டும், லுஹராக இருக்கட்டும், அஸராக இருக்கட்டும், மக்ரிபாக இருக்கட்டும், இஷாவாக இருக்கட்டும், இப்படி அல்லாஹ் நமக்கு ஃபர்தாக ஆக்கப்பட்ட அந்த தொழுகை நமக்கு முன்னால் இருக்கிறது. அது ஒரு ஆயுதம். எப்படிப்பட்ட ஆயுதம் தெரியுமா? நம்மிடத்துல இருக்கக்கூடிய கத்தியை போன்று. அந்த கத்தி என்னங்க செய்யும்? அந்த கத்தியை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், தீயதுக்கும் பயன்படுத்தலாம். ஆடு வெட்ட பயன்படுத்தலாம், மாடு வெட்ட பயன்படுத்தலாம், கோழி வெட்ட பயன்படுத்தலாம், பழங்கள் வெட்ட பயன்படுத்தலாம், காய்கறிகள் வெட்ட பயன்படுத்தலாம். இப்படி நலவுகளுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய முறையை அந்த முறையும் இருக்கிறது கத்தியிலே.
அதே நேரத்தில் அதே கத்தியை வைத்து திருடுவதற்காக, கொலை செய்வதற்காக, குத்துவதற்காக இப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த முறையும் அந்த கத்திக்குள்ளே இருக்கிறது. அது போன்றுதான் உங்களிடத்திலே நான் தொழுகையை கொடுத்திருக்கின்றேன். அல்லாஹ் சொல்றான், உங்களிடத்துல என்ன கொடுத்திருக்கேன்? தொழுகையை நான் கொடுத்திருக்கேன். நீங்க ஆடு மாடு கோழி காய்கறிகள் பழங்கள் வெட்டுவதை போன்ற நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு வெற்றி. கொலை செய்வதற்கு, திருடுவதற்கு, குத்துவதற்கு பயன்படுத்துவதை போன்று இந்த தொழுகையை நீங்கள் பொதுபோக்காக, அசால்ட்டாக, கவனக்குறைவாக நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு நாசம் என்பதாக அல்லாஹ் இரண்டு விதமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தொழுகையை அல்லாஹ் பிரிக்கின்றான். கண்ணியமான பெருமக்களே, இந்த தொழுகை என்பது அல்லாஹுக்கு நாமெல்லாம் அடிமை என்பதை காட்டுவதற்காக வேண்டிதான். அதனாலதான் நோம்புல இல்லாத அந்த உயர்ந்த அமல் தொழுகைக்குள்ளே இருக்கிறது. ஜகாத்தில் இல்லாத உயர்ந்த அமல் தொழுகைக்குள்ளே இருக்கிறது. தான தர்மங்கள், திக்ருகள், குர்ஆன் ஓதுதல் போன்ற அந்த அமல்களிலே இல்லாதது தொழுகையிலே இருக்கிறது. என்ன? நம்மளுடைய நெற்றியை பூமியிலே வைக்கக்கூடிய அந்த அமல். நோம்புல இல்ல, ஜகாத்துல இல்ல, தான தர்மத்துல இல்ல, குர்ஆன் ஓதுதல்ல இல்ல, தஸ்பீஹ் திக்ருகள்ல இல்ல. ஆனா தொழுகையில் அந்த உயர்ந்த அமலை ஏன் வைத்திருக்கின்றான் என்றால், அல்லாஹ் நாம் எல்லாம் அல்லாஹ்விற்கு அடிமை என்பதை காட்டுவதற்காக வேண்டி அமல் ரீதியாக அல்லாஹ் தான் நமக்கு மாலிக், அவனுக்கு நாம் அடிமை என்பதை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஆக சுருங்க சொன்னால் அந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் தொழக்கூடிய அந்த தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னை அல்லாஹ் பார்க்கிற மாதிரி தொழுகு, இல்ல நீ அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி தொழுகுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒண்ணு அல்லாஹ்வை நம்ம பார்க்கிற மாதிரி தொழுகணும். அப்படிப்பட்ட கண் பார்வை நமக்கு ஒன்றும் வரல. நம்ம தக்பீர் கட்டிட்டோம்னா முன்னாடி மெஹராபு தெரியும், மிம்பர் தெரியும், முசல்லா தெரியும், ஆலிம் தெரிவார், டைல்ஸ் ஒட்டி வைக்கப்பட்ட டைல்ஸ் தெரியும், வண்ண விளக்குகள் தெரியும். இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். சரி, அப்படி முடியவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் அப்படிங்கிற உணர்வுள்ள தொழுகு, அதை கொண்டு வந்துடலாம். இந்த ரெண்டாவது ஆப்ஷனு, அதை கொண்டு வந்துடலாம். ஏன்னா உலகத்துல யார் யாருக்கு முன்னாலேயோ அமைதியாக, மௌனமாக, பொறுமையாக, நடுக்கத்தோடு, பணிவோடு நிற்கக்கூடிய நாம் எல்லாத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் இருக்கின்ற பொழுது எப்படி நிற்க வேண்டும் இல்லையா? அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், ஒண்ணு நான் பார்க்கிற மாதிரி தொழுகுங்க, இல்லைன்னா நீங்க என்னை பார்க்கிற மாதிரி தொழுகுங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். காரணம், மற்ற வணக்கத்தை விட கூடுதல் சிறப்பை பெற்றது அல்லாஹுக்கு நாம் தொழக்கூடிய தொழுகை என்பதை இந்த நேரத்தில் நாம் கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தொழுகையில் நிறைய சட்டதிட்டங்கள் இருக்கின்றது, ஒழுக்க நெறிமுறைகள் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் மிக கவனமாக கற்றுக்கொண்டு பேணுதலோடு அதை நாம் கையாள வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்ல வருகின்றேன். கண்ணியமானவர்களே, அதிலே மிக முக்கியமான ஒன்று, தொழுகையிலே நாம் நிற்கக்கூடிய சஃப் என்று சொல்லுவார்கள். சஃப் என்றால் வரிசை. இந்த வரிசையில நிறைய தவறுகள் நாம் தெரிந்தும் செய்கின்றோம், தெரியாமலும் செய்கின்றோம். சஃபிலே நிற்கக்கூடிய நாம் எப்படி நிற்க வேண்டும், அதனுடைய மகத்துவங்கள் என்ன என்பதை நம்ம முதல்ல விளங்கணும். தொழுகையில சஃப்ல நிற்கிறோம் அப்படின்னா அதனுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய கண்ணியம் என்ன, அல்லாஹ் எப்படியெல்லாம் நமக்கு நன்மைகளை தருகின்றான். அதே போன்று அந்த தொழுகையில நிற்கக்கூடிய அந்த சஃப் என்று சொல்லக்கூடிய அந்த வரிசையில நம்ம பொதுபோக்காக நின்றோம் என்றால் அதற்குண்டான விளைவுகள் என்ன என்பதை நாம் விளங்க வேண்டும். இந்த ரெண்டும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. முதலிலே அதனுடைய கண்ணியம் குறித்து நாம் பார்க்கலாம். தொழுகையில நிற்கக்கூடிய சஃப்னுடைய கண்ணியம், எல்லா விஷயங்களையும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்தடுத்து நாம் தொழுகின்ற பொழுது இதுவரைக்கும் தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து பாவ மன்னிப்பு நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் இமாம் தொழுகையில சஃப சரி பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தொழுகையை ஆரம்பிக்கிறார். எப்பொழுதுமே எல்லா பள்ளிகளையும் சஃப்களை சரி செய்து கொள்ளுங்கள் என்று ஏன் சொல்கின்றார்கள் என்றால் அதனுடைய மகத்துவம், முக்கியத்துவம் இவ்வளவு உயரத்திலே இருக்கிறது என்பதை ஹதீஸ்களும் குர்ஆனும் நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பள்ளிக்குள்ளே வருகிறார்கள். பள்ளிக்குள்ளே வருகின்ற பொழுது இந்த ஹதீஸை புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃப்லையும் பதிவாகி இருக்கிறது. خرج علينا رسول الله صلى الله عليه وسلم
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை எங்களுக்கு பள்ளிக்குள்ளே வந்தார்கள். உள்ளே வருகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் தொழுகைக்காக வேண்டி சஃபிலே நின்று கொண்டிருந்தோம். நபித்தோழர்கள் சொல்றாங்க, தொழுகைக்காக வேண்டி சஃபிலே நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்களை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, அலா தசுஃபூன கமா தசுஃபுல் மலாயிகத்து இன்த ரப்பிஹா அப்படின்னு கேட்டாங்க. என்னங்க பொருள்? அல்லாஹ்விற்கு முன்னால் வானவர்கள் வரிசையிலே நிற்பதை போன்று நீங்கள் நிற்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படவில்லையா என்று கேட்டார்கள். எப்படி? அல்லாஹுக்கு முன்னால் வானவர்கள் மலக்குமார்கள் எப்படி வரிசையிலே அழகாக கோடு போட்டதை போன்று நிற்பார்களோ அதுபோன்று நிற்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இல்லையா என்பதாக கேட்டார்கள். உடனே நபித்தோழர்கள் எல்லாம் கேட்டோம். ஃபகுல்னா யா ரசூலல்லாஹ் வ கைஃப தசுஃபுல் மலாயிகத்து இன்த ரப்பிஹா. நாங்க கேட்டோம், அல்லாஹ்வின் ரசூலே, மலக்குமார்கள் வானவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் எப்படி நிற்பார்கள் என்று நாங்கள் கேட்டோம். தெரியாதுல, அல்லாஹ்வுக்கு முன்னால் வானவர்கள் எப்படி நிற்பார்கள் என்று நாங்கள் கேட்டோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பதில் அழகாக, யுதிம்மூன ஸுஃபூஃபல் அவ்வல. மலக்குமார்கள் எல்லாம் எப்படி அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பார்கள் என்றால் அவர்களுடைய முதல் வரிசையை முதலிலே அதை பரிபூரணப்படுத்துவார்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் வரிசை இருக்கல்லவா, அந்த முதல் வரிசையை பரிபூரணப்படுத்தாமல் அவர்கள் பின்னால் நிற்க மாட்டார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நம்மளுடைய தொழுகையினுடைய வரிசையில நம்ம நிக்கிறோமா இல்லையா, அந்த வரிசைக்கும் மற்ற வரிசைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம இங்க நிக்கிற வரிசைய மற்ற உலகம் சார்ந்த அந்த வரிசைகளோடு ஒப்பீடு செய்யவே முடியாது. எப்படி? நம்ம ரயில் நிலையத்தில் டிக்கெட் எடுக்கிறதுக்காக வேண்டி நிக்கிறோம், அதுவும் வரிசை. சூப்பர் மார்க்கெட்ல பொருட்களை எல்லாம் வாங்கிவிட்டு பில் போடுவதற்காக வேண்டி நாம் நிற்கின்றோம், அதுவும் வரிசைதான். ஏர்போர்ட்ல இமிகிரேஷன் அந்த பாஸ்போர்ட் செக்கிங் அந்த வரிசையில நம்ம நிக்கிறோம், அதுவும் வரிசைதான். பாஸ்போர்ட் ஆபீஸ்ல பாஸ்போர்ட் எடுப்பதற்காக வேண்டி வரிசையில் நிக்கிறோம், அதுவும் வரிசைதான். ரேஷன் கடையில பொருள் வாங்குவதற்காக வேண்டி நிற்கின்றோம், அதுவும் வரிசைதான். ஆனால் அந்த வரிசையினுடைய பட்டியலிலே தொழுகையினுடைய வரிசையை நீங்கள் சேர்த்து பார்த்து விடாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? இது மலக்குமார்கள் நிற்கக்கூடிய வரிசை என்று சொன்னார்கள். மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கின்றார்கள் அல்லவா, அது போன்று நீங்கள் தொழுகையிலே நீங்கள் நின்றாக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. என்றால் எவ்வளவு மகத்தானது முக்கியமானது தொழுகையினுடைய வரிசை என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயத்தராஸூன ஃபிஸ் ஸஃபி. மேலும் அந்த மலாயிகத்துமார்கள் வானவர்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்றார்கள் என்றால் நெருக்கமாக நிற்கின்றார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இடைவெளிகள் இருக்காது. வலதுபுறத்தினுடைய கடைசி இடமும் இடதுபுறத்தினுடைய கடைசி இடமும் காலியாக இருக்காது. இடையிடையிலே நிறைய இடங்கள் இருக்காது. நெருக்கமாக அவர்கள் நின்று அல்லாஹ்வுக்கு முன்னால் அவருடைய உபூதியத் என்று சொல்லக்கூடிய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் வெளிப்படுத்துவதை போன்று நீங்களும் அடிமைத்துவத்தை இந்த அமைப்பிலே நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொன்னாங்க என்பதை ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த செய்தியை நமக்கு சொல்லி தர்றாங்க. கண்ணியமான பெருமக்களே, தொழுகையினுடைய சஃபிலே நாம் நிற்கின்ற பொழுது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பலவிதமான தவறுகளை நம்ம செஞ்சிடறோம். பலவிதமான தவறுகள் நாம் செய்கின்றோம். அந்த தவறுகளை முதல்ல நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையிலே இமாமுக்கு பின்னால் தொழுகைக்காக வேண்டி நீங்கள் சஃபிலே நின்று விட்டால் எப்படி நிற்க வேண்டும் என்றால், இமாமுக்கு பின்னால் நேராக இகாமத்து சொல்பவர் நிற்பார். அவர் மோதினாரோ மோதினார் அல்லாத நபரோ யார் இகாமத்து சொல்கிறாரோ அவர் என்ன செய்வார்? நேர் பின்னாடி நிற்பார். அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் எப்படி சேர வேண்டும்? நம்ம எப்படி சேர்றோம்? வலதுபுறம் தான் நேர செம்பரியாடு மாதிரி வலதுபுறத்திலேயே சேர்ந்துடுறோம், இடதுபுறம் தான் நேர இடதுபுறத்திலேயே சேர்ந்துடுறோம். இது தவறு. இது தொழுகையிலே நிற்கக்கூடிய வரிசையினுடைய தவறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கின்றார்கள். நேர் பின்னாடி நிற்கக்கூடிய அந்த முஅத்தின், அந்த இகாமத்து சொல்லக்கூடிய அந்த நபருக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் முதலிலே வலப்புறத்திலே ஒரு ஆள், பிறகு இடப்புறத்திலே ஒரு ஆள்,
பிறகு வலப்புறத்திலே ஒரு ஆள். எப்படி சுவர்களை அழகாக வரிசையாக செங்கல் வைத்து வரிசையாக கட்டுவோமோ அதுபோன்று உங்களுடைய தொழுகையினுடைய வரிசைகளை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தர்றாங்க. வரிசையில அப்படித்தான் நிக்கணும். வலதுபுறத்துல 5 பேர் நிப்பாங்க, இடதுபுறம் காலியா கிடக்கும், சும்மா அப்படி நிக்க கூடாது. வலதுபுறத்துல 2 பேர் வந்துட்டாங்களா, அடுத்த 2 பேர் வர்றவங்க இடதுபுறத்துக்கு மாறிடணும். அடுத்து வர்றவங்க வலதுபுறம், அடுத்து இடதுபுறம், அடுத்து வலதுபுறம், இடதுபுறம், கம்ப்ளீட்டா முடிக்கணும். இதுதான் மலக்குமார்களுடைய சஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது ஒரு விஷயம். இதுல நம்ம ரொம்ப கவனத்தோடு நாம் தொழுகையில இருந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தொழுகையில நம்ம வரிசையில சஃப்ல நிற்கின்ற பொழுது அங்கும் இங்கும் இந்த கடைசியிலையும் அந்த கடைசியிலையும் தயவு செய்து இடத்தை விட்டு விடாதீர்கள். இடத்தை விட்டுட்டு அவசரத்துல ஆலிம் சாஹிபுடைய அந்த முதல் ரக்காயத்தை தவறி விடுவோம் என்பதற்காக வேண்டி இங்கிருந்து அங்கு செல்வதற்குள்ளே அந்த அவர் ருக்குவிலிருந்து எழுந்து விடுவாரோ என்ற அச்சத்திலே என்ன செய்யறாங்க, பின்னாடி 2வது ரக்காயத்தில் 2வது சஃபை பரிபூர்ணப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அது மிகப்பெரிய தவறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இமாம தொழுது வச்சிட்டு இருக்கும் பொழுது நீங்க வந்தீங்கடா பள்ளிக்குள்ள, ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இமாம தொழுது வச்சிட்டு இருக்கும் பொழுது நீங்க பள்ளிக்குள்ள வர்றீங்க. அப்ப அவர் ருக்குவுல இருக்காரு, ருக்குவுல சேர்ந்துட்டா ஒரு ரக்காயத்து நமக்கு பரிபூர்ணமா கிடைச்சணும். ருக்குவுல இருந்து ஒரு இமாம் எந்திரிச்சிட்டார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நீங்க எதிர சேர்ந்தாலும் அந்த ரக்காயத்தை மறுபடியும் நீங்க எடுத்து தொழுகணும். இது தொழுகையினுடைய பொதுவான சட்டம். அப்ப ருக்குவுல இருக்கும் பொழுது ஒருத்தர் வர்றாரு, வருகின்ற பொழுது அங்க கொஞ்சம் இடம் இருக்கு, இங்க கொஞ்சம் இடம் இருக்கு, அதுக்குள்ள போறதுக்குள்ள இவர் எந்திரிச்சுவா அப்படின்னு நினைச்சு அவர் பின்னாடி சஃபை பூர்த்திப்படுத்தினா அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி சஃபை பூர்த்திப்படுத்தினா அல்லது அந்த இடத்தை விட்டுட்டு வேணும்டே நேரம்லாம் இருக்கு, எதுக்கு அந்த ஓரத்துல போய் நிக்க, கொஞ்சமா இடம் கிடக்கு, கொஞ்சமா இடம் கிடந்தாலும் நம்ம போய் நின்ட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி என்ன செஞ்சிருவாங்க, இடம் கொடுத்துருவாங்க. அப்ப நெருக்கமான ஒரு இடமாக அது மாறிவிடும், நெருக்கமான இடமாக அது மாறிவிடும். அப்ப நம்ம இங்கும் அங்கும் இடம் விட்டு கொண்டு பின்னாடி நாம் நின்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேட்டா நீங்க வர்றீங்க அப்படின்னா நீங்க பொறுமையா வாங்க, தொழுக ஒரு ரக்காயத்து 2 ரக்காயத்து போனாலும் பரவாயில்ல, அதை நீங்க எடுத்து தொழுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே தவிர ஓடி போய் அந்த தொழுகையில சேருங்கன்னு சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் அந்த தொழுகையில போய் சேருங்கன்னா சொல்லல, ஓடி வராதேங்கிறாங்க நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகைக்காக வேண்டி ஜமாத்துல சேரும்போது ஓடி வராத, மெதுவா வா, ஒரு ரக்காயத்து போகுதா போகட்டும், 2 ரக்காயத்து போகுதா போகட்டும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாக்கி இருக்கக்கூடிய அந்த தொழுகையிலே கலந்து அந்த தொழுகையை நீ பரிபூரணப்படுத்து என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில நமக்கு சொல்லி தர்றாங்க. என்ன சொல்றாங்க, அழகான முறையில் நமக்கு சொல்லி தர்றாங்க. சரி, அப்படி ஒரு கால் மீறி இங்கும் அங்கும் இடத்தை விட்டு விட்டு நாம் பின்னால் நின்று நாம் தொழுவோம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படி இடம் விட்டு விட்டு பின்னால் நின்று தொழுதவர்கள் எல்லாம் மீண்டும் அந்த தொழுகையை தொழுது கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அப்ப தொழுது வேஸ்ட் தானே, பின்னாடி இடம் விட்டு முன்னாடி இடம் விட்டு நம்ம நின்று தொழுகிறது வேஸ்டா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் மீண்டும் அந்த தொழுகையை அவர் தொழுது கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். எவ்வளவு பாடம் படிப்பினை இருக்கிறது தெரியுமா? எவ்வளவு பாடம் படிப்பினை. எறும்பை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். சூரத்து நம்மள் நல்லா குர்ஆன்லயே சொல்றான். எறும்பு ஒரு நாளைக்கு உட்கார்ந்து ஆய்வு செஞ்சு பாருங்க. அந்த எறும்பு சாறை சாறையாக போகும் பொழுது எவ்வளவு நேர்த்தியாக அழகாக கோடு போட்டதை போன்று செல்கிறது தெரியுமா? எவ்வளவு அழகாக செல்கிறது. அந்த எறும்பிலிருந்து நமக்கு வரிசையினுடைய பாடம் இல்லையா? பறவைகள் வானிலே பறந்து கொண்டு செல்கின்ற பொழுது எவ்வளவு நேர்த்தியாக அழகாக சிந்தாமல் சிதறாமல் அவர் அழகா பறந்து செல்கிறது. அந்த பறவையிலிருந்து நமக்கு பாடம் இல்லையா? இவ்வளவு ஏன் காவல்துறையிலே நிற்பவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் அதிகாரிகள் அந்த அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறைகளுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது அந்த மைதானத்தில் அந்த காவல்துறையினர்கள் எவ்வளவு சிந்தாமல் சிதறாமல் நேர்த்தியாக நிற்பார்கள் பார்த்ததில்லையா? ஒரு குடியரசு தினமாக இருக்கட்டும், ஒரு சுதந்திர தினமாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் அவர்களுடைய திறமைகளையும் இந்தியாவினுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ராணுவ வீரர்கள் எவ்வளவு நேர்த்தியான முறையிலே அதை செய்து காட்டுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கவில்லையா? அப்ப உலகம் சார்ந்த இவ்வளவு உதாரணங்கள் இருக்கின்ற பொழுது மலக்குமார்கள் அல்லாஹுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த வரிசையை போன்று நீங்கள் நின்று கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நாம் அதை தவறவிட்டோம் என்றால் அந்த தொழுகையை மீண்டும் தான் நாம் திருப்பி தொழுக வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருகின்றார்கள். இது ஒன்று. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தொழுகையில நீங்க இடைவெளி விட்டு நீங்கள் நின்றால், தொழுகையில
நீங்கள் இடைவெளி விட்டீர்கள் என்றால் அந்த இடைவெளிக்குள்ளே ஷைத்தான் உள்ளே புகுந்து விடுகின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஹதீஸில் வருகிறது, ரொம்ப அற்புதமான அழகான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாவூத் நஸீலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஃபவல்லதி நஃப்ஸும் முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு சொல்றாங்க. சத்தியமாக, இன்னீல அரஷயாத்தீன, ஷைத்தான்களை நான் பார்க்கின்றேன். என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? ததுகுலு மின் ஹிலலிஸ் ஸஃபி கஅன்னஹல் ஹதஃபுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எல்லாம் எப்படி வர்றாங்க? சின்ன ஆட்டுக்குட்டிகள் இடையிலே நுழைவதை போன்று ஷைத்தான்கள், நீங்கள் இடைவெளி விட்டு நிற்கக்கூடிய அந்த தொழுகையினுடைய சஃபிலே ஷைத்தான்கள் உள்ளே நுழைகின்றார்கள். அதற்கு காரணமாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒன்னு, தொழுகையில இடத்தை கேப் விட்டுட்டு பின்னாடி நின்றோம் அப்படின்னா அந்த தொழுகையை திருப்பி தொழுகணும். ரெண்டாவது, தொழுகையில வேணும்டே கேப் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா இடம் விட்டு நெருக்கி நிக்காம நம்ம நின்று தொழுதோம் அப்படின்னா ஷைத்தானுக்கு பக்கத்துல இடம் கொடுக்கிறோம் அர்த்தம். மூணாவது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபட்ட கருத்துக்களுக்கும் அதுதான் காரணம் என்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தொழுகையினுடைய சஃப் எவ்வளவு பாடங்கள் நமக்கு கற்றுத் தருகிறது, எவ்வளவு விஷயங்களை நமக்கு சொல்லி தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லதுஸப்புன்ன சுஃபூஃபக்கும், உங்களுடைய சஃப்புகளை அழகான முறையிலே நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். உங்க சஃப்புகளை அழகான முறையிலே அமைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் அழகான முறையிலே அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? லயுகாலிஃபன்னல்லாஹு பைன வுஜூஹிக்கும், உங்களுடைய முகத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கருத்து வேறுபாட்டின் காரணமாக அல்லாஹ் மாற்றி விடுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைகள், ஒற்றுமை இல்லாததுடைய காரணங்கள், சண்டை சச்சரவுகள், விவாதங்கள், வீண் பேச்சுக்கள், இவைகள் எல்லாம் நிரம்பி காணப்படுகிறதா இல்லையா? இதற்கு மிக முக்கியமான ஒன்று, அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த தொழுகையினுடைய வரிசையில நீங்கள் சரியாக நிற்கவில்லை என்பதுதான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில சொல்லி தர்றாங்க. அப்ப தொழுகையில நம்ம சரியா நிக்கலன்னா ஷைத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம். வேணும்டே இடத்தை விட்டுட்டு பின்னாடி நின்றோம்னா அந்த தொழுகையை மீண்டும் நம்ம திருப்பி தொழுகணும். மூணாவதாக, நாம் அப்படி நிற்கின்ற பொழுது இடம் விட்டு கேப் விட்டு சரியான அமைப்போட அந்த தொழுகையினுடைய சஃபரை சரி செய்யாமல் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்குண்டான அந்த ஒற்றுமையை எடுத்து விடுவான். அது மட்டுமல்ல, கருத்து வேறுபாடுகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்குள்ளே ஆக்கி விடுவான் என்பதாக சொல்லிவிட்டு கடைசியாக இன்னொரு பாதிப்பையும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வமன் கதஅ ஸஃபன் கதஅஹு அல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். இது வேற ஹதீஸ். யார் ஒருவர் தொழுகையினுடைய வரிசையை துண்டிக்கிறாரோ, அல்லாஹ் அவரை துண்டித்து விடுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்படியே நேர்முரணாகவும் சொன்னார்கள், மன் வஸல ஸஃபன் வஸலஹு அல்லாஹ், எவர் ஒரு தொழுகையினுடைய வரிசையை சரி செய்து அழகான முறையில் தொழுகிறாரோ, இணைத்துக் கொள்கிறாரோ, அவரை அல்லாஹ் தன்னோடு இணைத்துக் கொள்வான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. அப்ப தொழுகையினுடைய மகத்துவம், வரிசையினுடைய மகத்துவம், மாண்பும் இவ்வளவு இருக்கிறது. முன்சஃபிலே தொழுபவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாகவே சிறப்பாகவே துஆ செய்திருக்கின்றார்கள். அப்ப முன்சஃபை பிடிக்கிறதுல எவ்வளவு போட்டி போடணும், நம்ம முன்சஃபை பிடிக்கிறதுல நிறைய போட்டி போடணும். தனி துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க முன்சஃபிலே தொழுபவர்களுக்கு. அடுத்தடுத்து அதற்கு பிறகு 3 தடவை செய்தார்கள் துஆ முன்சஃபில் உள்ளவர்களுக்கு. அடுத்தடுத்து நிற்பவர்களுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அந்த தொழுகை வரிசையில் நிற்கக்கூடியவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சார்கள் என்றால் அந்த தொழுகையில அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துஆவும் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துஆவும் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. நிறைய நன்மைகளை நமக்கு அந்த தொழுகைகள் நமக்கு தருகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்ததாக, தொழுகையினுடைய சஃப்புகள்ல இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள்ல இன்னொரு சட்டம் மஸ்அலாவும் நமக்கு சொல்லுவாங்க. 2 பேர் தொழுகிறீங்க, 2 பேர் வெளியூர் போயிருக்கீங்க, 2 பேர் நீங்க நின்று தொழுகிறீங்க அப்படின்னா எப்படி தொழுகணும்? ஒருத்தரை முன்னாடி நிப்பாட்டி வச்சுட்டு அப்படியே நேர பின்னாடி தொழுகணுமா, அல்லது பக்கத்துல தொழுகணுமா, எப்படி தொழுகணும்? சரி, பக்கத்துல தொழுகும் பொழுது இடதுபுறத்துல நிப்பாட்டி வைக்கணுமா, அல்லது வலதுபுறத்துல நிப்பாட்டி வைக்கணுமா, எப்படி தொழுகணும்? அல்லது 2 பேர் மொத்த இமாமோட சேர்த்து 3 பேர் நீங்கள் தொழுகின்ற பொழுது எப்படி தொழுக வேண்டும்? 4 பேர் இமாமோட சேர்த்து 4 பேர் நீங்கள் தொழுகின்ற பொழுது எப்படி தொழுக வேண்டும்? இந்த வரைமுறைகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலிருந்து நமக்கு இமாம்கள்
மார்க்க சட்ட நிபுணர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். என்ன தெரியுமா? 2 நபர்கள் இமாமோடு சேர்த்து இன்னொரு நபர் இருவர்கள் வந்து தொழுகின்ற பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், நேர் பின்னாடி அந்த இமாமுக்கு பின்னாடி நிற்க கூடாது, வலது புறத்துல நிற்க வேண்டும். வலது புறத்துல அவருக்கு அருகாமையில ஒரு ஸ்டெப் தள்ளி இமாம் நிற்பாரு, அதற்கு பின்னாடி அந்த காலோடு ஒட்டி அவர் வலது புறத்துல நிக்கணும். இது ஒரு நபருக்கு. 2வது நபர் வந்து விட்டால் இடது புறத்துல அவரை போல நிக்கணும். முன்னாடி இமாம் நிற்பாரு, வலது புறத்துல ஒரு ஆளு, இடது புறத்துல ஒரு ஆளு. ஆக மொத்தம் யாருமே பின்னாடி போகல, யாருமே இங்க போகல, பின்னாடி போகல. இந்த அமைப்புல தொழுக வேண்டும். சரி, 3வது ஒருத்தர் வந்து தொழுகையில வந்து சேர வர்றாரு அந்த தொழுகையில. அப்படிங்கும் பொழுது அந்த தொழுகையினுடைய வரிசையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இமாம் வந்து அந்த 3வது நபர் சேருகின்ற பொழுது இமாம் ஒரு ஸ்டெப் காலை முன்னாடி வச்சு முன்னாடி போயிடுவாரு. பின்னாடி நின்ற அந்த 2 நபர்களும் ஒரு ஸ்டெப் காலை பின்னாடி வச்சு பின்னாடி வந்துருவாங்க. என்ன செஞ்சிருவாங்க? பின்னாடி வந்துருவாங்க. அதற்கு பின்னாடி எத்தனை நபர்கள் வந்தாலும் நாம் இப்பொழுது தொழக்கூடிய அந்த தொழுகையினுடைய அமைப்பிலே தொழுது முடிக்க வேண்டும் என்பதாக நமக்கு தொழுகையினுடைய அந்த சட்டத்திட்டங்களை நமக்கு சொல்லுவாங்க. ஹதீஸனுடைய ஆதாரத்தை ஒண்ணு காட்டுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அதிகாலையிலே பணிவிடை செய்யக்கூடிய சில சிறுவர்கள் இருந்தாங்க. ரபியான்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் சிறுவர் இருந்தார். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய சிறுவர்கள் இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, தஹஜ்ஜத்துக்கு நான் தண்ணிலாம் எடுத்து கொடுத்து உது செய்ய வச்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற பொழுது நானும் சேர்ந்து கொள்ளுவேன். அந்த தொழுகையோடு எங்கு சேர்ந்து கொள்ளுவேன்? அவர்களுடைய இடதுபுறத்திலே நான் சேர்ந்து கொள்ளுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கையை பிடித்து இழுத்து வலதுபுறத்திலே அவர்கள் என்னை நிப்பாட்டி வைப்பார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வலது ஒரு நபராக இருந்தால் வலதுபுறத்திலே என்னை நிப்பாட்டி வைப்பார்கள் என்பதாக சொல்றாங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்ப நாம் நிற்கின்ற அந்த தொழுகையில மிக முக்கியமான இன்னொரு சட்டம் என்னவென்றால், எந்த அளவுக்கு காலை வைக்கணும் அப்படிங்கிறதுல குழப்பம். சில பேர் பெருசா வச்சுக்கிடுவாங்க காலை, சில பேர் சின்னதா வைப்பாங்க. எப்படி வைக்கணும்? எல்லாருடைய உடல் வாகும் ஒரே மாதிரி இல்லை. சில பேருக்கு உடல் பருமனாக இருக்கும், ஒல்லியா இருப்பாரு, இப்படி எல்லாம் இருக்கிறது. சில பேருடைய துடைகள் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும், இதெல்லாம் இருக்கிறது. எல்லாமே சட்டத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப கால் வைக்கும் முறை என்ன அப்படின்னா, ரொம்ப எளிய முறையில் நமக்கு சொல்றாங்க. உங்களுடைய தோல் புஜத்தினுடைய அளவை நீங்கள் பாருங்கள், உங்களுடைய தோல் புஜத்தினுடைய அளவை நீங்கள் பாருங்கள், அதே அளவிற்கு உங்களுடைய காலை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைத்தால் நீங்கள் பருமனாக இருந்தாலும் குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்க உடலுக்கு தோதுவான அந்த அமைப்பு அந்த அளவு நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வரிசையிலே வந்துவிடும் என்பதாக நமக்கு சொல்லுவாங்க. சரி, தொழுகையில எல்லாமே சேர்ந்து நிக்கிறோம், ஆனா இடையில 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 நிறைய இடங்கள் இருக்கு. அதை எப்படி பூர்த்திப்படுத்துறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் தொழக்கூடியவர்கள் சஃபிலே நின்று விட்டால் இருவர் இன்னொருவருடைய தோள்புஜத்தோடு லேசாக நீங்கள் ஒட்டி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். முதல் விஷயம். 2வதாக, உங்களுடைய குதிங்கால், உங்களுடைய பின்னங்கால் இருக்கா இல்லையா, அந்த பின்னங்காலையும் நீங்கள் அடுத்தவர்களோடு நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் காலினுடைய சுண்டு விரலை மற்றவர் அருகாமையில் இருப்பவர்களுடைய காலுடைய சுண்டு விரலோடு லேசாக நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். ஒரு லைன் கொடுக்கிறோமா இல்லையா, கரண்ட்டுக்கு லைன் கொடுக்கும் பொழுது தானங்க அது பாஸ் ஆகி போயிட்டே இருக்கு. அப்படியே தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வச்சோம்டா அது லைன்ல சேருமா? சேராது. அது மாதிரிதான் தொழுகையிலே நீங்கள் நிற்கின்ற பொழுது அது ஒரு லைனாக அது போக வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இப்படி நீங்கள் இந்த அமைப்பிலே நின்று கொள்ளுங்கள். எப்பொழுது நீங்கள் தொழுகையிலே சஃபிலே நின்றாலும் நீங்கள் உங்களுடைய காலினுடைய முன்புறத்தை நீங்கள் பார்த்து சரி செய்து கொள்ளாதீர்கள், காலினுடைய பின்புறத்தை பார்த்து நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். ஒரு கோடு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கோட்டினுடைய பின்காலை நாம் பார்க்க வேண்டும். பார்த்து விட்டு அது சரியாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருடைய காலும் சரியாக அமைந்துவிடும். ஏன்னா காலினுடைய முகப்பை பார்த்தோம்டா சில பேர்த்துக்கு பெரிய கால் சொலவு மாதிரி இருக்கு, சில பேர்த்துக்கு சின்ன காலா இருக்கு, சில பேர்த்துக்கு வந்து நீளமா இருக்கும், குட்டையா இருக்கும். ஆனா குதிங்கால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. குதிங்காலு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால குதிங்காலை நீங்கள் சரி செய்து நீங்கள் உங்கள் தொழுகையை நீங்க அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்ததாக சேர்மேன்கள், சேரிலே தொழக்கூடிய சேர்மேன்களுக்கு ஒரு செய்தி உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை சம்பந்தமாக எல்லா விஷயங்களுமே சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே மார்க்கத்தினுடைய அடிப்படையில இந்த மாதிரி சேர்ல உட்கார்ந்து தொழுகிறதே கூடாது. இந்த மாதிரி உட்கார்ந்து இந்த மாதிரி சேர் இருக்கா, கையை இது அழகா எசவா வச்சுக்கிட்டு தொழுகிறது, பின்னாடி சாஞ்சுக்கிட்டு தொழுகிறது. மக்கால இந்த மாதிரி சேர் கிடக்கா? மக்காவுக்கு போயிருக்கீங்க, உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போயிருக்கீங்க, அங்க 4 கால் உள்ள ஒரு சின்ன சேரு தான் வச்சிருப்பாங்க. 4 கால் உள்ள ஒரு சின்ன சேரு, சின்ன ரவுண்டா ஒரு சப்பாத்தி மாதிரி இருக்கும்.
அந்த சப்பாத்தி அளவுக்கு தான் இந்த உட்கார்ற அந்த சீட் இருக்குங்க, அதுலதான் உட்கார்ந்து நம்ம என்ன செய்யணும், தொழுக வேண்டும். சரி பரவாயில்ல, நம்மளுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கு என்பதற்காக வேண்டி நம்ம அதிலே தொழுகிறோம் இல்லையா, அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். இருந்தாலும் இது போன்ற சேறுகள் ஒரு 2 நபர்கள் நிற்கக்கூடிய இடத்தை அந்த ஒரு சேர் வந்து அடைக்குது. அந்த காலினுடைய அமைப்பு 2 நபர்கள் நிற்கக்கூடிய அந்த இடத்தை ஒரு சேர் வந்து என்ன செய்யுது, அது கம்ப்ளீட்டா பரிபூர்ணப்படுத்துது. அது ஒண்ணா, அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வரிசையாக சேறுகளை போடக்கூடாது. சஃபுகள்ல வரிசையா 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3 அப்படின்னு போடக்கூடாது. ஒரு சேர் போட்டு தொழுகும் பொழுது ஆளே வந்து முன்னாடி வரல, அவங்களால உட்கார்ந்து தொழுக முடியல அப்படின்னா அவங்க பின்னாடி சேர போட்டுக்கணும். பின்னாடி என்ன செய்யணும், சேர போட்டுக்கணும். மிக முக்கியமான ஒன்று தொழுகையில, இந்த விஷயத்தை சொல்லி நான் நிறைவுக்கு வர்றேன். தொழுகையில வந்து கியாம் இருக்குல்ல, கியாம் தான் நிக்கிறது, அந்த நிக்கிறது ஃபர்லுங்க. தொழுகையில நம்ம அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நிக்கிறோம்ல, அது நிக்கிறது ஃபர்லு. யாரு உட்கார்ந்து தொழுகணும் அப்படின்னா, யாரால நடந்து போக முடியலையோ அவங்க தான் உட்கார்ந்து தொழுகணும். எதுல, சேர்ல. அதே போன்று நடந்து போக முடியுது, வெளியில நிக்க முடியுது, எல்லாம் செய்ய முடியுது அப்படின்னா வந்த உடனே உட்கார்ந்துலாம் சேர்ல உட்கார்ந்துலாம் தக்பீர் கட்டக்கூடாது. இமாம் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டும் பொழுது நம்ம நடக்க முடியுது, போக முடியுது, வர முடியுது, நிக்க முடியுதுடா, நம்ம நின்றுதான் தக்பீர் கட்டி அந்த தக்பீர் தஹ்ரீமாவை தொடரணும். சனாவும் நம்ம ஓதணும். அதுக்கப்புறம் கால் வலிச்சா உட்கார்ந்துக்கலாம். ஏன் தெரியுமா, அந்த கியாமுங்கிற ஃபர்ல கொஞ்ச நேரம் நின்று நீங்க நிறைவேற்றிட்டீங்க. என்ன செஞ்சிட்டீங்க, நின்று நீங்க நிறைவேற்றிட்டீங்க. அப்படிப்பட்ட சூழல்ல நீங்கள் அப்படி தொழுது கொள்ளலாம். இதற்கு முரணாக நாம் செய்கின்ற பொழுது தொழுகையினுடைய கண்ணியத்திற்கு நாம் அதற்கு கேடு விளைவிப்பதை போன்று கருதப்படும் என்பதை நம்ம ஹதீஸின் வழியாக நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆரம்பத்திலே வாசிக்கப்பட்ட அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், தொழுகையை நான் 2ஆ பிரிச்சிருக்கேன். இறையச்சத்தோடு தொழக்கூடிய அந்த தொழுகையாளர்களுக்கு வெற்றி இருக்கிறது, தொழுகையினுடைய ஒழுக்க நெறிமுறைகளை கற்று தொழுபவர்களுக்கு வெற்றி இருக்கிறது, அதே நேரத்திலே பொதுபோக்காக தொழக்கூடியவர்களுக்கு கேடு இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வினுடைய திருவசனத்தை சஹாபாக்களுக்கும் நமக்கும் கற்றுத்தருகின்றார்கள். அதே அடிப்படையிலே முறையாக சரியாக தொழுகையினுடைய சட்டதிட்டங்களை பேணி தொழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. தொழுகையினுடைய வரிசைகளை சஃப்புகளை சரி செய்யக்கூடிய நல் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.